அட்டையை போட்டு வந்தோம்னா நமக்கு அப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல அட்டையை போட்டு வந்திருந்த உடனே மேனேஜர்லாம் பயந்துட்டார். இந்த பாடலை கேட்ட உடனே மைக்க விட்டுங்க. கர்த்தாவே தேவர்களின் உமக்கு பாரவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவர் யார். இந்த படம் ஞாபகம் இருக்காங்க, நான் அடிக்கடி இதை சொல்லி, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் என் தேவன், கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன். வளர்க்கிற உடனே அமைதியாக கட்டியிருந்தாங்க எல்லாரும். இவருக்கு மாத்திரம் பயம் உண்டாயிட்டு முடித்த உடனே என்னை கூப்பிட்டு என்ன கேட்டார் தெரியுமா? திரும்ப எப்படி இப்படி படிச்சீங்க? அப்படி ஒரு பட்டையை போட்டுட்டான். அதுக்கு தான் படித்தேன், அதுக்கு தான் ஐயா படித்தேன். இதுதான் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற தைரியம். புருஷராயிருங்கள், இதுதான் நமக்கு கொடுத்தது. நீங்க நினைக்க மாட்டாங்க அவ்வளவு நம்மளை நேசிப்பாங்க, பயப்படலை, அவ்வளவு நம்மளை நேசிக்கிறவங்க. அப்படி இருந்தாலும் ஏன்னா வாரம் நான் போய் பாடல் பாடும் பொழுது இன்றைக்கு இந்த வாரம் ஒரு வாரம் போகலாம், இந்த வாரம் நீங்கள் வரலையோன்னு கேட்பாங்க. அப்போ அவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்துட்டான் பாடலை. புரியுதா உங்களுக்கு? அந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும். அதெல்லாம் ஆராதனை நடக்கையில் அப்பா ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ராஜ்யத்துக்காக ஓடணும்ப்பா. அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராஜ்யத்துக்காகத்தான் ஓடணும் மறிக்கிற வரைக்கும். அல்லேலூயா. சில நேரம் நினைக்கிறேன், நீங்கள் நேரம் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள வரணும். அந்த வைராக்கியம் உலகத்தில் நிறைய இடையூறுகள் இருக்கும். நமக்கு ஊழியத்தில் சுவிசேஷம் சொல்கிறதுல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுல நிறைய இடையூறு இருக்கும். நிறைய 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 இருக்கும். 1% மேலே உங்களுக்கு இடையூறு வரத்தான் செய்யும். 99 கூட வரும். அந்த 1% இருக்கலாம், அந்த 1% தான். ஆராதனையில் கடைசியாக சொன்ன வசனம் என்ன? ஆராதனையில் கடைசியாக சொன்ன வசனம் என்ன? அதான் உங்களுடைய மைண்ட் செட்டப் எங்கே இருக்குன்னு பார்க்குறது தான் கேட்குறாங்க. உங்களுடைய காரியங்கள் எங்கே இருக்குது, உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது? முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, என்னவா முழு ஆத்மாவோடும் தேவன் நினைக்கணுமா? ஒரு அன்பு கொடுத்து ஆராதிக்கணுமா? ஆராதனையில் கடைசியாக சொல்லி முடிஞ்ச வசனம் என்னது? யாராவது ஒருத்தர் கூட இந்த இருதயம் திறக்கப்படலையா? ஏன்னா லீதியாவும் இருந்தா, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா வசனத்தை கேட்கும்படி லீதியாவின் இருதயத்தை யாரு? கர்த்தர் திறந்தல்லைங்க. நீ திறக்க ஒப்பு கொடுப்பாயானால், இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவாயானால், அதான் நீங்க எல்லாம் தேவன் என்னோடு பேசுகிறாரா, நம்மளோடு பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நீங்க இருக்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கான்செப்ட் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு பேர் இருக்கிறீங்க, அப்போ கர்த்தர் என்னோடு பேசுகிறாரா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாராவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதனுடைய வசனம் நமக்கு நேராக வந்திருக்கிறதா? என்னது? இல்லை, அது பாடல்ல. பாடல்லையும் எல்லாருமே செய்தியில் இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட அதை கேட்குறேன் நான்.
இல்லை வரல சொல்லிடுவா இல்லை. அது நான் இப்போ சொன்னது. அதான் நீங்கள் வாக்கு தத்துவம்னு நினச்சிருவீங்க உடனே. ஏன்னா மாதம் முழுவதும் எடுத்த உடனே வாக்கு தத்துவத்தை சொல்லியே பழகிட்டோம் இல்லையா? அதனால அந்த வார்த்தைக்கு நேராக தான் உடனே நிற்பீங்க. அது இல்லை, வாக்கு தத்துவம் சொல்லவே இல்லை. நான் வசனத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு கொடுக்கிற ஆலோசனை. வாக்கு தத்துவம் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே நமக்கு வாக்கு தத்துவம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த வேதாகமத்தை எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த வாக்கு தத்துவம் கிளிசோசிய நோட்டு இல்லை, கிளிசோசி எடுக்கிற அட்டை கிடையாது. நீங்கள் அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்துவம் தெரியுமா? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தந்தரில் இருக்கிற வாக்கு தத்தமாய் இருக்கிறது. நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதுதான் நமக்கு வாக்கு தத்தமா ஒழிய ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறது ஆலோசனை வார்த்தை, உங்களை திடப்படுத்துகிற வார்த்தை, உங்களை ஊக்குவிக்கிற வார்த்தை, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, உங்களை நடத்துகிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நீங்க காத்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வார்த்தை. நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்ல, நான் உங்களை ஏறுவேன், தப்புவிப்பேன், சொல்லுப்பேன், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னா சொல்லுவார். அதுல ஒன்று. அல்லேலூயா. அப்போ இந்த ஆராதனையில கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், முடித்தார். இப்பவும் அது உங்களுக்கு கான்செப்டுக்கு வரல, கான்செப்டுக்கு வரல. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்ட உங்களுக்கு ஒரு உற்சாகம் இல்லை, உற்சாகம் கிடையாது. உங்கள் எண்ணங்கள் முழுவதும் இப்ப இங்கே இல்லை. நான் தயவு செய்து சொல்றேன், ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க எப்போ கிளம்புறீங்களோ உங்க எண்ணம் முழுவதும் எங்க இருக்கணும்? தேவ சந்நிதிக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கணும். நீங்க எங்க கிளம்புனாலும் சரி, அங்கிருந்து இங்க வந்து ஆராதித்து போகும்பொழுது கர்த்தர் என்னோட பேசுனது நடக்குதான்னு மாத்திரம் அது வரைக்கும் நீங்க சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒழிய வேற ஒரு சிந்தையில இருப்பீங்கன்னு. ஆனா தயவு செய்து வெளியில போய் சர்ச்சை சுற்றி ஒரு சோத்திரத்தை போட்டு உள்ள வந்துடுங்க. நான் கண்டிப்பாகவே சொல்றேன், உங்க சிந்தையை தூக்கி வெளியே எரிஞ்சு போடுங்க. எந்த சிந்தையா இருந்தாலும் ஒரு மனதுக்கு முதல்ல இடம் கொடுங்க. ஒரு மனதோட உள்ள இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே சொல்லி முடிச்சாங்க. இது யாராவது ஏற்கால? நான் எப்பவுமே தேவன் எதை பேச போகிறான் 2-3 வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு. ஆனால் எதை பேச போகிறான்? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை புரிகிறாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறாரா? அதுதான் நான் எப்பவுமே பார்ப்பேன் தேவ பிள்ளையே. அதனால் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர நான் எப்பவுமே உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கணும் தெரியுமா? ஆராதனையில் வரும்பொழுது எப்படி ஆராதிக்க முடியுமா? என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. திருவதுக்கு மாத்திரம் அல்ல, உங்களை பலியாக ஒப்பு கொடுக்கணும், நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கணும். ரோமர் 12 சொல்லப்பட்டது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஆராதனை நம்ம ஆராதிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதம் 5 மாதம் எப்படி போனதுன்னு நமக்கே தெரியல. அல்லேலூயா. 5 மாதம் எப்படி போனதுன்னே நமக்கு தெரியல. பிறந்தது போயிட்டு 6வது மாதத்துக்கு வந்துட்டோம். இது இந்த வருடத்தில் என்ன மாதம்? சென்டர். அல்லேலூயா. நடு மையத்துக்கு வந்துட்டோம். இனி எவ்வளோ நாள்? இன்னும் தான் சீக்கிரமாக ஓடும், இன்னும் தான் சீக்கிரமாக ஓடும். அதனால நடுன்னு கூட சொல்ல முடியாது. 3ல் 1 பங்கு தான் இன்னும் இருக்குன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அவ்வளோ வேகமாக போகிறது காரணம் என்ன? கர்த்தருடைய வருகை மிக சுலபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வார்த்தைக்கு முன்பாக போகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நியூஸ் என்ன கொடுக்க போகிறார்?
என்னவென்றால் நம்ம வெகு நாளாக காத்திருந்த கொல்லங்கனர் ஆலய பிரதிஷ்டை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஜூன் இந்த மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பிரதிஷ்டை நடைபெறும் என்பதை கர்த்தருடைய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் 29ஆம் தேதி மாலை 5 மணிக்கு. ஒரு காரியம் சொல்றேன், இந்த சாட்சியாவே சொல்ல முடியல. நான் தான் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரியது. ஒரு காரியம் என்னன்னா, தேவன் வார்த்தையை கொண்டு பேசுவார், ஆராதனையில் பேசுவார், பாடல்ல பேசுவார், சின்ன கழுதைக்குட்டியை எடுத்து பேசுவார், கழுதை மூலம் பேசுவார், கோழி சேவல் மூலம் பேசுவார், கோழியில் சேவல் மூலம் பேசுவார், அப்படிதானே சிறு பாடகர் நிமித்தம் பேசுவார். இதெல்லாம் நான் எப்பவுமே கொஞ்சம் உன்னிப்பாக கேட்பேன். சரின்னா ஏற்றுக்கிடுவேன், இல்லைன்னா ஏற்றுக்கிடவே மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் நாங்கள் முன்னாடியே எடுக்கையிலே கேட்டோம், அது இல்லை, அந்த பொருள் இல்லை, அப்படிதானே அந்த பொருள் அப்போ இல்லை. ஆனால் நாங்கள் அந்த பொருளை 1 லட்ச ரூபா செலவழித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து மாட்டியாச்சு. மாட்டியும் நம்ம பிரதேசத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணணும், நடக்கவே இல்லை. கடைசியில் அந்த ஸ்ட்ரீட்டு மேலே துரு இதாயிடுச்சு. அப்போ என்ன விஷயம்னா, தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். மோசேக்கு நான் மலையில் கூடாரத்தை பற்றி நான் சொன்னேன், அவைகளில் ஒன்றும் பிசகாதபடிக்கு செய்ய கவனமாயிரு, எச்சரிக்கையாயிருன்னு சொல்லியிருந்தார். அப்போ நமக்கு கூடாரத்தை பற்றி ஆண்டவர் என்ன செய்யணும், இதை கான்கிரீட் போடவா அல்லது ஷீட்டு போடவான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் ஷீட்டை அந்த ஒரு கலரில் காமிச்சார். அதைத்தான் நம்ம வைராக்கியமாக இருந்து செஞ்சுருக்கணும். அதுதான் அது எந்த இடத்துலையும் பிசகாமல் இருந்திருக்கணும். கர்த்தரை பெருக வச்சு நம்ம சிறுகி இருந்திருக்கணும். அந்த இடத்துல நாம் பெருகிட்டோம். அதனால நம்முடைய மாம்சம் பெருகிட்டு, அதனால நம்ம அதை போட்டாச்சு. போட்ட பிறகு அதை கலத்துறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணேன் நான். திரும்பவும் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. அதாவது திரும்ப காமிக்கிறேன். திரும்ப இடையில ஒரு நாள், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு தரிசனம் தருவார், கூடாரம் தான். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா காலத்திலான்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் கடையாக ஒவ்வொரு கம்பெனியாக அலைஞ்சோம். ஒரு நாள் அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. மார்க்கெட்டை தாண்டி ஒரு கடைகளுக்கு பார்க்க வரும்னு வரையில ஒரு கடையிலும் இல்லை. ஆண்டவரை இதை போட்டு சொல்லி நான் என்ன பண்ணுறது, வேற கலரை போட்டுடலாமான்னு சொல்லையில எனக்குள்ள பேசுறாங்க, இல்லாதது ஒன்றை நான் சொல்ல செய்வேனோ, இல்லாததிலிருந்து செய்கிறது நான் தான். உங்களை செய்ய சொன்னா இல்லாதது ஒன்றை எடுத்து செய்ய எப்படி சொல்ல முடியும்னு சொல்றாரு. இன்றைக்கு ஆராதனையிலே அந்த வார்த்தை வந்தது, இல்லாததிலிருந்து செய்கிற கர்த்தர். உறுதிப்பாடு எப்படி கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க. நல்லா சொல்றேன், உங்களோட கர்த்தர் சில நேரங்களில் பேசுகிறத நீங்க புரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்றேன். அப்போ இல்லாதது, அப்போ நாங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு வரும்பொழுதே பார்த்தா ஒரு கடையில் அதே கலர் சீட்டு அடைச்சிருக்கு. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கடுத்து வந்த இன்னும் காணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 6 மணிக்கு தான் திறப்பான்ட்டான். அடுத்து ஒரு வேண்டாம், ஒரு வீடு, அந்த வீட்டை தட்டணும். வெள்ளடிச்சு தட்டி, இது எங்கே மாட்டீங்க, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவன் ஒரு அட்ரஸ் கொடுத்தான், ஃபோன் நம்பரை. அவன்கிட்ட பற்றி ஒன்றும் கேட்கல, நாளைக்கு பேசுங்கட்டான். சரி, அப்போ இருக்கு, இல்லாததை கருத்தை சொல்ல மாட்டான், இருக்கு, கண்டிப்பாக இருக்கும், அதனால் போய் பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு திருப்பி பிரதர்ஷனம் கூட்டிகிட்டு கம்பெனிக்கு போனோம். கடந்த வாரம் போனோம். ஏன் அதை சொல்ல வரணும், ஒரு சாட்சியாக நாங்கள் 50,000 ரூபாய்க்கு கூட 4,000 ரூபாய் அதில் இருந்திருக்கு. எண்ணிக்கை ஒட்டிக்கிட்டே இருந்தது. அந்த ஆள் எண்ணி அதை கொடுத்தான். கொடுக்கறதுக்கு முன்னால் இப்படி ஒரு கையில் அங்கே நீட்டிக்கிட்டு இருக்காங்க, எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஃபோன் வருது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 29ஆம் தேதி மாலை வேலைன்னு சொல்லி. யாரை நான் போன வருஷமே கேட்டேனோ அவங்க சொன்னாங்க 2025 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போன வருஷமே
இங்க அட்வான்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் சொன்னதை செய்யறதுக்கு அந்த சீட்டை மாற்றுதான் ஆண்டவரே சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு அட்வான்ஸை இங்க கையில கொடுத்துட்டு இருக்கோம். அங்க இருந்து பிரதர் ஃபோன் பண்றாரு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஜூன் 29 மாலை 5 மணிக்கு மாலை வேலையில நீங்க திறப்பு விழா வச்சிடலாமான்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரனே. இங்கேயும் போய் சொல்லணும், அங்கே 4000 ரூபாய்க்கும் பதில் சொல்லணும், அங்கே 4000 ரூபாய்க்கும் பதில் சொல்லணும், இவங்ககிட்ட ஓகேன்னு சொல்லணும். 10 நிமிஷம் இருங்க சொல்லுதுன்னு சொன்னால் முடியாது, அவர் பக்கத்தில் இருக்கிறார், சீக்கிரம் சொல்லுங்கட்டாங்க. உடனே சொல்லியாச்சு. அல்லேலூயா, ஓகே சொல்லியாச்சு. உடனே 1 மாதம் தான் இருக்கு, கொஞ்சம் கடினமாக தான் உழைக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சா உழைச்சிடலாம், கொண்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தாத ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையில் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கேன். நான் காலையில் கூட அதை நினைச்ச ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொல்லி உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்ன ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் 1000க்கு மேலே ஜனங்கள் கூடணும். அல்லேலூயா. அப்படிதான் நான் நினைச்சிட்டு அந்த காலையில் கூட அந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிட்டு அப்படி வந்தேன். இங்கே வந்து நான் ஆராதனை சொன்னேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தலை குனிந்து போவதில்லை, மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி ஆராதனையில் ஆவியானவர் பேசினாரோ பேசலையா? எந்த அளவுல நீங்க தெரிஞ்சுக்கிறே இல்லையோ நான் அவ்வளவும் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில நான் வாசித்த வசனமே நீங்க நினைக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 4வது வசனத்துல பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 54 நான் சொன்னதைத்தான் செய்யணும். இந்த வாழ்க்கை பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சது போதும். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லட்சது. நீங்க வாசிங்க 43 என்ன சொல்லுது? 43 என்ன சொல்லுது? சீக்கிரம் வேகமாக வாசிடணும். கூட்டி சேர்ப்பார், கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. ஆனா அங்க என்ன சொல்லி இருக்கிறது? நான் வெட்கப்படு, நீ வெட்கப்பட மாட்ட, நீ வெட்கப்படாதுன்னு சொல்லி ஆராதனை இல்லை. அதைத்தான் பார்க்கணும். நீங்க நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலிருந்து ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் சொல்லி ஆவியானவர் பேசினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுத்தலாம். ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா தானே வந்த போனன்ல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. வேற ஒரு ஊழியர் எதிர்பார்த்தா அவங்க இதெல்லாம் கொண்டு வரணும்னா ஒரு 20 லட்சம் ரூபாயாவது வேணும். உடனே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம விரும்பின ஊழியக்காரர், முதல்ல விரும்பின அதே ஊழியக்காரர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் கார்த்திக் காமாலியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த வருஷம் வரைக்கும் புக்கிங் இருக்குன்னவர் எப்படி கிடைத்தார்? எப்படி கிடைத்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தார் அப்படின்ட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தார் என்றேன். அடுத்ததான் சொன்ன வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செல்வதை 40 நாள் பாசிங் போட முடியுமா ஒன்னால அப்படின்னு. நீ கரெக்டாக செம்மையான வழியில் ஒப்பு கொடுத்து 40 நாள் பாசிங் போட நீ தான் திறக்கப்படுற ரிப்பன் வைக்க அப்படின்னு யாருன்னு தான் கிடையாது. புரியுதா? கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டினாலும் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நாங்கள் நேராக போய் பார்க்கல, எழுதி கொடுக்கல, இங்கே எழுதி கொடுங்க, அங்கே எழுதி கொடுங்க, அப்படி இப்படி நாங்கள் போகாமல் இங்கே ஃபோன்லேயே வேலை முடிஞ்சது. அப்போ ஆவியானவர் பேசினாரா இல்லையா? நாம இல்லை, நம்ம மாம்சத்தை போட்டக்கூடாது. மாம்சம் இல்லைங்க, இது கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். உடனே அவருக்கு டைம் கொடுத்தார். சரி அப்படின்னாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். இதுக்கு இப்போ இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். சரி, எப்படி ஜெபிப்பீங்க? இதுக்காக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து ஜெபிக்க போகிறவங்க யாரெல்லாம்? வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க. உங்களுக்கு ஜெப குறிப்பு வரல. உடனே ஜெப குறிப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஜெப குறிப்பு உங்களுக்கு கொடுப்போம். வாட்ஸ்அப் உள்ளவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அதை நீங்கள் அந்த ஜப குறிப்பை வச்சு ஜபிக்கணும். அடுத்து அது தேவைகள் சந்திக்கப்படணும். அதுக்காக அதில் எல்லாம் இருக்கும், அதில் இருக்கும் கால சூழ்நிலையில் எல்லாமே இருக்கும். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபிங்க. அப்புறம் கர்த்தருடைய கை என்னவா இல்லையா? குறுகவில்லை. அவருடைய கரம் குறுகி இருக்கக்கூடாது. அவருடைய கரம் திறந்தே இருக்கணும் நமக்காக. அல்லேலூயா. அது பரத்தில் இருந்து கர்த்தர் அற்புதம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே கட்டித்தருவேன்னு சொன்ன கர்த்தர் நானே திறந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைக்கு இரவு நைட்டு 12 மணிக்கு தான் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நைட்டு 12:15 இருக்கும். அந்த நேரத்தில் தான் சில காரியங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் அது இன்றைக்கு நான் அறிவிப்பு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட. அதனால் ஸ்பீக்கர் அடித்து கொண்டு வந்துடுவாங்க. ஒரு 200 வால் போஸ்ட் அடிக்கிறோம். வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு யாரெல்லாம் முன் வருவா? வால் போஸ்ட் ஓட்டுறதுக்கு யாரெல்லாம் முன் வருவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருத்தர் தூக்கலன்னு நான் தான் ஒட்டணும்னு நினச்சேன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வால் போஸ்ட்டு ஓட்டுறது, அங்கே ஒரு ஆள் தூக்கிட்டா கையில் சோத்திரம். வால் போஸ்ட் 200 வால் போஸ்ட் அடிக்க சொல்லியிருக்குது. தயவு செய்து வால் போஸ்ட் ஒட்ட போகிறவங்க வால் போஸ்ட் ஒட்டுற அன்றைக்கி உபவாசத்தோடு போங்க. அதுவும் எல்லா இடத்துலையும் ஒட்டக்கூடாது. எந்த இடத்துல ஒட்டுறீங்களோ அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு, அந்த வீட்டில் உள்ளவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு, அனுமதியை கேட்டு அங்கே ஒட்டினா மட்டும் போதும். வால் போஸ்ட் ஒட்ட போகையில் அங்கே உள்ள ஆவிகளெல்லாம் கட்டி ஜெபிச்சுட்டு போங்க, ஒட்டுங்க. ஏன்னா இந்த வால் போஸ்ட்டில் நிறைய பிரச்சனை வரும். இங்கே ஓட்டிட்டா அங்கே ஓட்டிட்டா எப்படி ஓட்டினா கம்ப்ளைண்ட் அப்படிமா. எனக்கு ஃபோன் நம்பர் என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதனால தான் ஒரு நம்பர் போதுன்ட்டாங்க. நான் உடல் ஊழியர் நம்பர்லாம் போடணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை எப்படி இருக்குமே. ஆமாம், அது உண்மை தான். நீங்கள் ஒன்றை சொல்லுவீங்க, அவங்க ஒன்றை சொல்லுவாங்க. அதனால தான் யோசிக்க வேண்டியிருக்கு. கரெக்ட் நம்பர் மாத்திரம் போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் என்ன ஆனாலும் ஒன்று சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது. முதலாவது உங்களுடைய பொறுப்பு என்னென்னா, வால் போஸ்ட் ஓட்ட போகையில் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது. அந்த நேரத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கன்னு சொல்லி அது இதுன்னு எதுவும் பேசக்கூடாது. தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், நீ போய் அவனுக்கு தகவல் மாத்திரம் சொல்லிடு, திரும்பி பார்க்காத, எதுவும் பேசாதன்னு சொன்னார். நீ பேசாமல் போயிட்டு பேசாமல் திரும்பி வா. என்ன செய்யாத, எங்கேயும் பேசாத, அப்படியே திரும்பி வந்துருக்காரு. நீங்கள் ஓட்டுற வால் போஸ்ட் தகவல். அல்லேலூயா, அல்லேலூயா. தகவலை ஒட்டிட்டு உங்க பாட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் பேசக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி தான் அவன் என்ன ஆனா கடைசியில் என்ன அந்த சாப்டர் ஞாபகம் இருக்கா? என்னன்னா திரும்ப வரும்பொழுது இடையிலேயே மறித்து போனான். ஏன் தெரியுமா? இன்னொரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் ஒன்றை மாதிரி ஊழியக்காரன் தான் என் வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிட்டான். புரியுதா? சாப்பிட்டுட்டு போ, ஊழியக்காரன் தானே சொல்றான்னு சொல்லி சாப்பிட்டுட்டான். இவன் செத்தது யாரு? அதனால யாரு சொன்னாலும் சரி எதுவும் பேசாதீங்க. எந்த விசுவாசி, எங்க உள்ள விசுவாசி சொன்னாலும் சரி எதுவும் பேசாதீங்க. ஏன்னா இந்த ஊழியத்தின் மேல பொறாமையினால கூட சிலர் நினைச்சுவாங்க விசுவாசி போன்ற போர்வையில் உங்ககிட்ட பேசிடலாம். நீங்க எதுவும் பேசக்கூடாது, ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். செலக்ட் பண்ணணும். ஒரு கிராமத்துக்கு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒட்டணும்னு செலக்ட் பண்ணி ஜெபிச்சுட்டு போங்க. அங்கே போனோன்னு இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சிருங்க, ஒட்டிருங்க, வந்துக்கிட்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பாக நாம் நோட்டீஸ் எடுத்துருக்கோம். பெர்மிஷன் வாங்கிடுவோம். பெர்மிஷன் வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த பெர்மிஷன் வாங்கினோன்னா அதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒட்ட போகிறவங்க கொண்டு போயிடணும். ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒட்ட போகிறவங்க கொண்டு போயிடணும். ஞானமாக செயல்படுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அந்த காப்பியை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா, ஐயா நான் பெர்மிஷனோடு வந்திருக்கிறேன் முடிஞ்ச அதுக்கு பிறகு வரதை பார்த்துக்கிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் ஃப்ளக்ஸ் பேனர் வந்து ஒரு 15 பேனர் அடிக்கிறதுக்கு மெட்டீரியல் எடுத்துட்டோம். அதை இந்த வாரத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஆமாம், வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கணும். முதல்ல அதுக்காகவும் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்.
அந்த பேனர் எல்லாம் அந்த ஃப்ரேம் அடித்து கடைசியாக 10 நாளைக்கு முன்பாக அதை அடித்து ஒட்டினா வச்சா போதும். அதுவும் எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடாது, குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. தெய்வ செல்வரம், அப்புறம் எங்கள் நம்ம சவலாப்பேரி, மணியாச்சி, ஒட்டநத்தம், அப்புறம் அங்கே பசுந்தனை, கடம்பூர், கைக்கால், ஐரம்பட்டி விளக்கு, இப்படி இடங்களில் நம்ம வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் இந்த காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம், ஜெபிச்சுக்கோங்க. அங்கங்கே எல்லாம் கொண்டு ஃபிட் பண்ணி வைக்கணும். அதுக்கு ஒரு வண்டியை வாகனத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஏற்றி அங்கங்கே இறக்கி உடனே செஞ்சுட்டு போகணும். எங்கேயும் நின்று பேசக்கூடாது. நீங்கள் டீ சாப்பிடணுமா, எதுவும் சாப்பிடணுமா, உங்கள் கையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடணும். எங்கேயும் நின்று யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. கட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பணிவிட ஊழியம் பார்த்துக்கோங்க, பதிவிட ஊழியம் இது பதிவிட ஊழியம். இந்த செஞ்சுக்கிட்டு வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகாங்க. அது மாதிரி கேபிள் டிவிக்கு நம்ம கொடுக்கறதுக்கு அதுவும் சொல்லியாச்சு. அதுவும் சொல்லியிருக்கு. மகிமை டிவி, நம்பிக்கை டிவி இல்லை, மகிமை டிவி. மகிமை டிவிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் போகும். அது மறுநாள் ஒளிபரப்புவாங்க. ஏன்னா அந்த சனி ஞாயிறு எப்பவுமே கிடைக்காது அப்படின்ட்டாங்க, நேரடி ஒளிபரப்புக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் எடுத்து அடுத்த நாள் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், போட்டுருவோன்ட்டாங்க. அங்கே எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்க. நம்மளும் செப்பரேட்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் ஆகார காரியங்கள், அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளணும். இந்த ஆகார காரியங்கள் எல்லாமே நம்ம நல்ல திருப்தியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேலே ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் நம்ம கொஞ்சம் சபை முடிஞ்சோடனே கொஞ்சம் உட்காந்து ஆலோசனை பண்ணணும். என்ன ஆகாரம் போடலாம், வெஜ்ஜியும் உண்டு, அடுத்து புள்ளி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா, சரிதானா? அதை குறித்து நம்ம ஆலோசனை பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதற்குரிய காரியங்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த நம்ம ஆலயத்தில் போய் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஆலயத்தில் போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். சுற்றி என்ன செய்யணும், சுத்தம் பண்ணணும். அது நம்ம எல்லாருமே விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே விழுந்த கடமை. அதனால் நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் அங்கே ஆலயத்துக்கு போங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுங்கள். அதை சுற்றி நம்ம எல்லாம் மண்ணெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அதெல்லாம் அடித்து கிளியர் பண்ணிடுவோம். மற்ற காரியங்கள் ஆலயம் பிரதேசத்தை முடிஞ்ச பிறகு வேறு வேலைகள் நடத்தலாம்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கிறோம். அதனால் அவரோடு வருகிற ஊழியர்கள் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். அதில் எல்லோரும் கொடுத்துருப்போம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதியெல்லாம் கொடுத்துருப்போம். அவங்கெல்லாம் வரவேற்பு பகுதியெல்லாம் கடைசியாக தான் இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடுவோம் அதை. ஏன்னா அவங்களுக்கு டைமிங் முடிச்சுட்டு போகணும். நைட்டு 8:30 மணிக்கெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் முடித்தா 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பிவிட வேண்டும். அதனால் வேன் காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுதல். வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வரணும். அவங்க தான் வெளியூரில் இருக்க வரவங்க போக முடியும். அதனால் அதற்குரிய காரியத்துக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் அதுக்காக தொடர்ந்து இதன் காரியங்கள், தேவைகள் எல்லாம்